வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு ஈரோடு புத்தக கண்காட்சி சிந்தனை அரங்கத்தில் மாலை 6 மணிக்கு பேசப்போகிறவர்கள் பார்வைகளும் தரிசனங்களும் என்ற தலைப்பில் பேராசிரியர் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் மற்றும் இலக்கியத்தின் வரலாறு பற்றி எழுத்தாளர் வெண்ணிலா அவர்கள் பேச இருக்காங்க. ஸோ இவர்கள் 2 பேர்த்தையும் பற்றி இன்றைக்கி டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் ஆங்கிலம் தமிழ் என்ற 2 மொழிகளிலும் முனைவர் பட்டம் பெற்றவர். இவர் நம்ம கோயம்புத்தூர் பிஹெச்டி ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவர். இவரோட பேச்சு பார்த்திங்கன்னா நிறைய ஊக்கம் கொடுக்குறவையாக இருக்கும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அதனாலேயே இவர் நிறைய ஸ்கூல்ஸு, இலக்கிய வட்டாரங்கள், அப்புறம் டிவி நிகழ்ச்சிகள்லாம் கலந்து உரையாற்றி இருக்கார். இவருடைய மனித வளங்கள் சார்ந்த கருத்துக்களுக்காகவே கல்வியாளர்கள் இவரை பேச கூப்பிடுவாங்க. இவர் பார்த்திங்கன்னா எழுத்தாளர் ஜெயகாந்தன் மீது மிகுந்த ஈடுபாடு உண்டு இவருக்கு. இவரோட ஆய்வு பார்த்திங்கன்னா ஜெயகாந்தனுடைய குறுநாவல்கள் பற்றி தான் ஆய்வு நடத்தியிருக்காரு. மேலும் இவர் மனதில் உறுதி வேண்டும் என்ற கலைஞர் டிவி நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தார். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இவர் சின்ன வயசில் ஆனந்த விகடனில் சிறந்த சிறுகதை ஆசிரியர் விருது நம்ம எழுத்தாளர் சுஜாதா கையில் இருந்து வாங்கியிருக்காரு. மேலும் இவர் நிறைய தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். உதாரணமாக கவிஞர் சிற்பியின் பூஜ்ஜியங்களின் சங்கிலி என்பதை ஆங்கிலத்தில் செயின் ஆஃப் அப்சல்யூட்ஸ் என்ற புத்தகமாக வெளியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் எழுத்தாளர் வெண்ணிலா அவர்கள் ஒரு சிறந்த கவிஞர், சிறுகதை மற்றும் நாவலாசிரியர், பதிப்பாளர், சிற்றிதழ் ஆசிரியர், வரலாற்று தொகுப்பு நூல் நிறைய உருவாக்கியிருக்காரு. சில வரலாற்று நூல்களை புதுப்பிக்கவும் செஞ்சுருக்காரு. இவர் இடதுசாரி பார்வையும் பெண்ணிய நோக்கும் கொண்டவராக இருக்கிறார். அரசு பள்ளியில் கணித ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் 1997 இவருடைய முதல் கவிதை அடுத்த ஆண்டும் வசந்தம் அப்படிங்கிறது ஆனந்த விகடனில் வெளியாச்சு. மேலும் இவர் பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்க வாழ்க்கையை தொடர்புபடுத்தி கங்காபுரம் என்ற நூலை எழுதினார். அப்புறம் இவர் 2009-2010 பார்த்திங்கன்னா சமச்சீர் கல்வி பாடத்திட்ட குழுவில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி புதிய பாட புத்தக உருவாக்கத்தில் பங்கு எடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் நிறைய விருது வாங்கியிருக்காரு. அது பார்த்திங்கன்னா தமிழக அரசின் சிறந்த கவிதை நூலுக்கான விருது, புதுமைப்பித்தன் நினைவு விருது உட்பட பல அறக்கட்டளை விருதுகள் வாங்கியிருக்காரு. அப்புறம் இப்போ சமீபத்தில் 2022 கலைஞர் பொற்கிளி விருது இவருக்கு வழங்கப்பட்டது. இவருடைய நூல்கள் பார்த்திங்கன்னா ஆங்கிலம், மலையாளம், இந்தி ஆகிய 3 மொழிகளும் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியாகியுள்ளது.